ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இங்கே பார்த்தீங்களா ஸ்னோ கொட்டியிருக்கு. இது நேற்று நைட்டு 9-10 மணிக்கு கொட்டியிருக்கோ. லேசாக பூ மாதிரி தான் இருந்தது. நான் படுக்கிறதுக்கு முன்னாடி போய் பார்த்தேன். ஆனால் நைட்டு ஃப்ரீஸ் ஆனவுடனே அங்கே பிளேட் மாதிரி இருக்குது. நான் இப்போ கிட்ட போய் காமிக்கிறேன். ஆனால் இதுக்கு வந்து ப்ராப்பராக போகணும். அது என்னென்னு காமிக்கிறாருங்க. ஃபஸ்ட்டு ப்ரிகாஷன் வந்து இது ஸ்னோ ஷூ. இப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம ஊரில் பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே வந்து இந்த ஸ்னோக்காகவே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல லைட் இருக்குது, கீழேயும் கொஞ்சம் க்ரிப் இருக்குது. இதை போட்டு போனால் நம்ம கொஞ்சம் சேஃபாக போகலாம். இதை போட்டுட்டு இப்போ அங்கே வெளியில் நடக்கிற வழியை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மண் இல்லை கல் கிரேவல் சொல்லுவாங்க இங்கே, அதை போடணும். மக்களே, அங்கே வழியில் பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ இருக்குது. இப்போ இது ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துருக்கேன், ப்ளோயர் சொல்லிவிட்டு. இதை போடலாம், போகுதா பார்க்கலாம், இல்லைன்னா இதுக்கு ஒரு வேறு. ஓ காட், இங்கே பாருங்கள், இது பேர் தான் ஷவல். இதை வச்சு தள்ளி பார்க்கலாம். படிக்கட்டுலேயே ஐஸ் இருக்குது. போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது இங்கே பாருங்கள். அப்படியே படிக்கட்டுலாம் வந்து ஐஸ் பிளேட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக கீழே இறங்கணும், வழிக்கு தான் விழுவோம். அதனால் இங்கே பாருங்கள், இதுதான் சால்ட்டு. இப்போ இது போடலாம். இது போட்டால் வந்து அந்த ஐஸ் பிளேட் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் கரைஞ்சிடும். ஒரே நாள் ஸ்லோ கொட்டி எவ்வளோ வேலை வைக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து சால்ட்டு போட்டிருக்கேன். ஒரு 1 ஹவர் இல்லை ஒரு 2 ஹவர் கழித்து வந்து பார்க்கலாம். இந்த பிளேட்டெல்லாம் கரைஞ்சிச்சின்னா அப்புறம் நம்ம அந்த நடக்கிற வழி வரைக்கும் நம்ம வந்து அந்த ஷவல் வச்சு தள்ளலாம். அது தள்ளிட்டு பாருங்க, அந்த மாதிரி தள்ளணும். ஓகே, இங்கே பாருங்கள், உப்பு போட்டவொடனே கொஞ்சம் கரைஞ்சிடுச்சு பாருங்க. இந்த இதில் தள்ளினாலே வந்துடுது. ஓகேவா? அப்படியே ஓரம் தள்ளிட்டு இப்போது இங்கேயும் பாருங்கள், இந்த இடத்துலையும் கரைஞ்சிடுச்சு. இப்போ அந்த நடக்கிற வழியில் போடலாம். நடக்கிற வழியும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிடுங்க. அந்த நடக்கிற வழியும் க்ளீன் பண்ணணும். ஆனால் இப்போ வந்து இங்கே பாருங்கள், வெயில் அடிக்குதா, அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கரையுது அதுவே. அதனால் கரையிட்டோம். இப்போ அந்தளவுக்கு ஒன்றும் நிறைய ஸ்னோ கிடையாது, லேசாக தான் இருக்குது. இப்போ நம்ம இறங்கி நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இதுதான் இந்த கனடாவில் இருக்கிறவோட வாழ்க்கை. எல்லாம் பார்த்துக்கோங்க. இதுக்காகவே ஊரை விட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருப்பாங்க. இந்த ஸ்னோ டைம் வந்து அதை வாரி கொட்டி இதை க்ளீன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு அவ்வளோதான், டயர்டாயிடும். இதுக்கே வந்து நிறைய பேர் ஊரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க.